டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் கரிசலாங்கண்ணி என்ற ஆயுர்வேத மருத்துவ மூலிகை பற்றியும் அதனுடைய மருத்துவ விளக்கங்களை பற்றியும் அறியலாம். ஆக்சுவலாக ஆயுர்வேத மருத்துவத்தில் தாவர மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது மெடிசினல் பிளான்ட்ஸு, அதில் ரொம்ப முக்கியமான மெடிசினல் பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. அதை ஆயுர்வேதத்தில் பிருங்கராஜம் சொல்லுவாங்க, தேகராஜம் சொல்லுவாங்க. இது இரண்டு விதத்தில் இருக்குது, வெள்ளை மற்றும் மஞ்சள் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணியை எக்லிப்டா ஆல்பான்னு சொல்லுவாங்க. அதுவே மஞ்சள் கரிசலாங்கண்ணியை விடீனியா சினென்சிஸ்ன்றாங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சின்ன லெவலில் பூ பூக்கும், டைனியாக இருக்கும். ஆனால் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கும். கரிசலாங்கண்ணி சாக்ரட் ஹெர்ப்ஸ், அதாவது ஞான மூலிகைன்னு கூட சொல்கிறாங்க. இந்த கரிசலாங்கண்ணியை பார்த்தோம்னா நம்ம நிறைய இடத்துல தமிழகத்தில் சாலை ஓரங்களையும் வாழ்க்காய் ஓரங்களையும் நம்ம பார்த்துருப்போம். மஞ்சள் அதிக அளவில் காணப்படும். ஆக்சுவலாக அது கறி சமைத்து சாப்பிடுவோம், அதாவது கீரை சமைத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உடலுக்கு பலத்தையும் நிறைய விதத்தில் இது மெடிசேஷனல் யூஸாக இருக்குது. எந்த மாதிரி நோய்களுக்குன்னு பார்த்தோன்னா லிவர் டிசீஸ்க்கு, லிவர் டிசார்டர்ஸ், ஜாண்டிஸ் போன்ற நோய்களுக்கும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா முடிக்கு முடி கருத்து தளர்த்து வளரும் முடிக்கும் நல்லது, உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனாலையும். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணியை கையான்னு சொல்லுவாங்க, அதாவது கையாண்ட கரைன்னு சொல்லுவாங்க, கையான்னு சொல்லுவாங்க. கையான் தைலம்ட்டு ஆயுர்வேத மருத்துவத்தில் கரிசலாங்கண்ணி கொண்டு தயாரிக்கப்படுகிற மருத்துவ மூலிகை எண்ணெய் இருக்குது. இது கூந்தலுக்கு மிகவும் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி வெள்ளை மற்றும் மஞ்சள் இரண்டிலும் எந்த கீரை கிடைத்தாலும் கரிசலாங்கண்ணி கீரையை சமைத்து உண்ணலாம். பொதுவாகவே மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்குது. வெள்ளைக்கு கரிசலாங்கண்ணி கிடைத்தாலும் சேர்த்தும் நம்ம சமைத்து உண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இரும்பலுக்கு, நாள்பட்ட இரும்பலுக்கு இதை ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆச்சாரியா சரக்கரும் சரி, ஆச்சாரியா சுஸ்ருதாவும் சரி, வாக்பட்டாவும் சரி, மேலும் பாவபிரகாஷ் எல்லாருமே இந்த கரிசலாங்கண்ணி டிஸ்கிரிப்ஷனை சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இரும்பலோட நோய் தீர்க்கும் அத்தியாயத்தில் கரிசலாங்கண்ணியை தேனோடு குழைத்து சேர்த்து எடுத்து சாப்பிடும் போது நாள்பட்ட நெஞ்சக சளியை வெளியேற்றி இரும்பலையும் வறட்டு இரும்பலையும் குணமாக்கும்னு சொல்கிறாங்க கரிசலாங்கண்ணி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லிவர் டிசீஸ், அதாவது கல்லீரலுக்கு பாதுகாப்பு, ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், இல்லாட்டி லிவர் சிரோசிஸாக இருக்கட்டும், லிவரில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனான ஹெப்படைட்டிஸாக இருக்கட்டும், இந்த விதமான லிவர் டிசார்டர்ஸ்க்கு அனைத்துக்குமே நம்ம கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கீரையாக தான் சமைச்சு சாப்பிடணுமானா அதை விட நம்ம சாறு எடுத்து சாப்பிட்லாம். சாறு எடுத்தோம்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கொடுக்கலாம். சிறியவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு 2.5 ml வரலையும், அதாவது 2.5 grams வரலையும் நம்ம சாரை தேனோடு குழைத்து கொடுக்கலாம். காலை மாலை இருவேளை 20 நாள் வரலையும் 21 நாள் வரலையும் தாராளமாக கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான் 5 ml வீதம் சாறு எடுத்து தேனோட குழைத்து கொடுக்கலாம். நாள்பட்ட இரும்பல் நெஞ்சக சளிக்கு கரிசலாங்கண்ணி சாறு, அது வெள்ளை கரிசலாங்கண்ணியாக இருக்கலாம், இல்லாட்டி மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருக்கலாம், சாறு எடுத்து தேனுடன் குழைத்து நம்ம காலை மாலை இருவேளை சாப்பாட்டுக்கு முன்பு கொடுக்கும் போது அதில் சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு கரிசலாங்கண்ணி எந்த அளவு உபயோகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி தைலம் தயாரிக்கலாம், வீட்டிலேயும் தயாரிக்கலாம். இது ஆயுர்வேத மருந்து கடைகளையும் சரி, ஆரம்ப சுகாதாரங்களையும் சரி கையான் தைலம்ன்ற பேரில், மருத்துவ பேரில் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பிருங்காமலக்க தைலம்ன்ற பேர்லையும் கிடைக்கும். நீலி பிருங்காதி தைலம்ன்ற வெரைட்டியாகவும் நம்மளுக்கு ஆயுர்வேத மருத்துவ மூலிகை தைலங்கள் இருக்குது. இந்த கையான் தைலத்தில் பார்த்தீங்கன்னா எளிய மூலக்கூறுகள் தான் இருக்குது. அதாவது கரிசலாங்கண்ணி ஒரு பங்கு, அதுக்கப்புறமா சீந்தில் கொடி ஒரு பங்கு, அதுக்கப்புறமா துளசி கொஞ்சம், அப்புறம் தேங்கெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய், இந்த மருந்துகளை சேர்த்து கூட நெல்லிச்சாரும் சேர்த்து நம்ம வீட்டிலேயே தைல பதத்தில் இந்த கரிசலாங்கண்ணி தைலத்தை நம்ம தயாரிக்கலாம். அதை கையான் தைலம்னு சொல்லலாம். சிறு குழந்தைகளுக்கு, அதாவது இளம் நிறைக்கும் ரொம்ப நல்லது. இது அந்த இளம் நிறைய ஒரு 13-10 வயசுலேயே குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற முடியில் வெள்ளையாக தோன்றதுக்கு இந்த கையான் தைலத்தை நம்ம மருத்துவ கடைகளிலிருந்து வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இளம் நிறை கட்டுப்படும், வேரிலிருந்து அதை குணப்படுத்தும். ஆகவே இளநரையிலிருந்தும் முழுமையாக குணப்பெற முடியும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள இளநரைக்கு. ஆகவே கையான் தைலம், கையாண்ட கரை, கரிசலாங்கண்ணி, தேகராஜா, பிருங்கராஜா பெயர் கொண்ட இந்த மஞ்சள் அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம சமைத்து உண்பதன் மூலம் மருத்துவ பலன்களை பெறலாம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.